ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிலோன் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது 1/2 கிலோ மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு சீனி, ஒரு முட்டை, 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் கலந்துட்டு மாவு பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் பிசையணும். மாவை பிசைஞ்சு 2 மணி நேரத்துக்குலேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மாவை நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு வந்து சாஃப்டாக வரும். 1/2 கிலோ மாவுக்கு 10லேருந்து 12 அளவுக்கு அந்த சிலோன் பரோட்டா வரும். இப்போது நான் வந்து மாவு நல்லா கலந்துட்டு மாவு பிசைஞ்சு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 1/2 கிலோ மாவுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை வேறு ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷமாவது பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படி மேலோட்டமாக எல்லா பக்கம் படுற மாதிரி வச்சு மூடி வச்சிடணும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ கீமா போட்டுக்கோங்க. கீமா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெறும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். குறைச்சி தான் வைக்கணும் அடுப்பு. வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அது ரெண்டும் ஒன்றா கலந்துட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டா அடுப்பு வந்து குறைச்சே தான் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு மிளகாத்தூள் இருக்குல்லையா, தனி மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இதில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலையே வந்து அந்த மட்டன் கீமா வந்து வேகணும். இப்போ இது நல்லா கிளறிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுட்ரு ஆட் பண்ணுறேன். கறி மசாலா பவுட்ரு ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா ஏற்கனவே மட்டனில் வந்து தண்ணி விடும், அதால் நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு விடணும். கீமா வெந்துகிட்ருக்க நேரத்தில் நாம் வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கலாம். இது எதுக்காகனா அந்த பரோட்டாக்குள்ளே வைக்கிற இதுதான் மெயின் ஸ்டஃபிங். வெங்காயம் வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. இதுக்கு மொத்தமே ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா அது வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். குழஞ்ச மாதிரி ஆகக்கூடாது. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இதையும் லைட்டாக வதக்கினா போதும். இது மொத்தமே ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது உள்ளுக்குள்ளே வைக்கிறதால ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். ஏற்கனவே நாம் கீமாவில் வேறு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணுறது மிளகாத்தூள் வந்து பார்த்து இதுக்கு தகுந்த அளவுக்கு தான் காரம் போடணும். நம்ம ரொம்ப காரம் போட்டுட்டோம்னாக்கா அப்புறம் நம்மளால் சாப்பிடவே முடியாது. நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு கிளறிட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுட்ரு ஆட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து கீமாவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். நிறைய ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கிளறணும். கிளறிட்டு அடுப்பை வந்து குறைச்சி தான் வைக்கணும். காரணத்தை கொண்டும் அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கிட்டு நேரத்தில் நம்ம ஏற்கனவே கீமா வேக போட்டோம் இல்லையா, அது வந்து 2 சவுண்டு வந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை திறந்து பார்த்தாக்கா ஃபுல்லாக
அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அந்த கீமா வந்து நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணணும், இந்த வெங்காய கலவை இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு ரொம்ப கலக்கவெலாம் செய்யாதீங்க, லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப வச்சு கிளறினோம்னா அது குழஞ்சாப்பில் போயிடும். இதை ஒரு சைடு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு தோசை சட்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஆம்லெட் போடுற மாதிரி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்புத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு அதை பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த கீமா கலவை இருக்கு இல்லையா, அதில் இதை போட்டு நல்லா கரண்டியாலேயே அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டாக்கா அது அதில் கலந்துரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய முட்டையாக 2 3 அந்த மாதிரி ஊற்றி ஒரே டைமில் ஊற்றி தோசை செட்டில் பொரிக்கிறா இருந்தாலும் பொரித்து எடுத்துடலாம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு முட்டையாக தான் ஊற்றி அந்த தோசை செட்டில் பொரித்து அந்த வெங்காய கலவையில் போட்டு கலந்து விட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே டைம்லேயே 2 3 அந்த மாதிரி கூட கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் புதினா மல்லி ஏதாவது கட் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் முட்டையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றி கிளறதா இருந்தாலும் கிளறிக்கலாம், இல்லை தனியாக பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் கீமா இருக்கு இல்லையா, அதை போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் கீமா போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இப்போது நான் வந்து பரோட்டா மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு உருண்டை போட்டுட்டு இது வந்து உள்ளே வைக்கிற கலவை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். சப்போஸ் கம்மியாக வச்சு அது செய்கிறா இருந்தாலும் செய்யலாம், இல்லை பெருசாக செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அது வந்து உள்ளுக்க நம்ம ஸ்டஃப் பண்ணி பொரிக்கும்போது அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த மாவு வந்து வேகும். இல்லைனா மாவு வந்து வேகாது, அப்படி மாவு வந்து பச்சையாக இருக்கும், மேலே மட்டும்தான் பொரியும். ஸோ அடுப்பை வந்து நல்லா கம்மியாக வச்சுட்டு இது வந்து பொரிக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து வைக்கக்கூடாது. தேய்க்கிறது நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். ஒரு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா கையால் ஸ்பூன் வச்சு பீட் பண்ணால் போதும். எதுவும் பீட்டர்லாம் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டாவுக்கு ஒரு முட்டை ஊற்றுவாங்க. நான் வந்து ஒரு முட்டையை வந்து 3 பாதியாக பிரிச்சுருக்கேன். ஒரு பரோட்டாவுக்கு கொஞ்சம் ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மெல்லிசா தேய்ச்சதில் கொஞ்சத்தை ஊற்றிட்டு லைட்டாக அந்த ஸ்பூனாலேயே தேய்ச்சி விட்ருங்க, எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து அந்த வெங்காய கலவை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு 4 சைடும் வந்து மூடிடணும். எந்த இடத்துலையும் வந்து வெளியில் வராத மாதிரி சீல் பண்ணணும். வெளியில் வந்துருச்சுனாக்கா வேஸ்ட் ஆகிடும். இப்போது நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லா சைடும் சீல் பண்ணியிருக்கேன். சீல் பண்ணிவிட்டு தோசை சட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கையால் நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அது மேலே வைக்கணும். வச்சுட்டு அதுலேருந்து லேசாக அந்த ரொட்டி பலகையிலேருந்து அந்த ஷீட்டை நான் வச்சுருக்குது, அதுலேருந்து லேசாக எடுத்தோம்னாக்கா கையில் வந்துடும். நம்ம கையில் அதை டைரெக்டாக எடுத்து கொண்டுட்டு வந்து தோசை சட்டியில் போடணும். போட்டு நாம் அதை வந்து எந்த இடத்துலையும் பிஞ்சு போயிருக்கா எதுவோன்னு பார்த்துட்டு ஆரம்பத்துலேயே சப்போஸ் எந்த இடத்துல சின்ன கேப் இருந்தால் கூட அதை சீல் பண்ணிடணும். சீல் பண்ணிவிட்டு அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அடுப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க, கீழ்ப்பக்கம் மட்டுமே ஊற்றி பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான சிலோன் பரோட்டா ரெடி.